சைலண்ட் வேலி அல்லது அமைதி பள்ளத்தாக்கு. அதன் தகவல் மையம். இது கேரள மாநிலம் மன்னார்காடில் முக்காலி எனும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு வருவதற்கு கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியிலிருந்து மன்னார்காடு பாலக்காடு செல்லும் பேருந்துகள் நிறைய இருக்கின்றன. காலை 8 மணிக்கு வந்தால் சிற்றுந்தில் நபர் ஒன்றுக்கு 600 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. 2 பேர் ஜீப்பில் செல்ல 2400 ரூபாயும் 3 முதல் 6 பேர் வரை செல்ல 3600 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நமது பெயரையும் தகவல்களையும் பதிவு செய்த பின்னர் நமக்கான வாகனம் வந்தது. நமது பயணத்தை துவங்கினோம். முதல் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இது போன்ற தோப்புகளும் வீடுகளும் நிறைய தென்பட்டன. இந்த சுற்றுலா மூலம் கேரள மாநிலத்திற்கு ஒரு கணிசமான வருமானமும் இங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கிறது. இங்கு காபி, குருமிளகு போன்ற பணப்பயிர்கள் இடப்படுகின்றன. இந்த சாலை அமைக்கும் பொழுது இதற்கு 17 கோடி ரூபாய் செலவானதாக இந்த ஓட்டுநர் சொல்கிறார். இந்த சாலை கேரள மாநிலம் மின்சார வாரியத்தால் பராமரிக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். வழியில் ஆங்காங்கே நிறுத்தி ஒரு சில மரங்களை பற்றியும் தாவரங்களை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே வந்தார். பாதை சற்று குறுகலாகவே இருக்கிறது. வெயில் காலம் என்பதால் வறட்சியும் அதிகம். நல்ல உஷ்ணம். கோடைக்காலம் முடிந்த பின் மழைக்காலத்தில் மூடுபனி மூடிவிட்டால் 2 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் நிற்கும் விலங்குகள் கூட நமது கண்ணுக்கு தெரியாது என்று சொல்கிறார். பலமுறை அவர் பல விலங்குகளை பார்த்திருக்கிறாராம். சென்ற மழையில் விழுந்த மரம், இதனை அகற்ற 2 நாட்கள் பிடித்ததாம். இதுவே பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களின் இருப்பிட பகுதி. இதனை கடந்து விட்டால் பஃபர் ஜோன் என்று அழைக்கப்படும் அடர்வனம். இதுவரை வர மட்டுமே இவர்களுக்கு அனுமதி உண்டு. 1914ஆம் ஆண்டு இது காப்புக்காடுகளாக அறிவிக்கப்பட்டது. மிருகங்களையும் வனவிலங்குகளையும் காண இங்கே வராதீர்கள். அவை தென்பட்டால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இயற்கை அழகை ரசிக்கவும் அதை உணரவும் மட்டுமே இங்கு வாருங்கள் என்று நமது ஓட்டுநர் நமக்கு சொன்னார். இங்கே இருக்கும் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு வளர்கிறதாம். மலையெனில் மரமேறி கொண்டிருக்கிறது. நாம் வந்தவுடன் உச்சியை அடைந்தது. மேலும் லயன் டெயில்டு மெக்காக்கு எனப்படும் சிங்கவால் குரங்குகளின் சரணாலயமாக இது விளங்குகிறது. அவை விரும்பி உண்ணும் வெடிப்பலா எனும் பழம் இங்கு அதிகம் கிடைக்கிறது. அந்த மலைவாழ் மக்களின் இருப்பிட பகுதியை கடந்து 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு மனித சஞ்சாரமே இருக்காது என்று சொன்னார். அதன் பிறகு கோர் ஃபாரஸ்ட் என்று அழைக்கப்படும் அடர்வனம். இந்த வனத்தின் பல பகுதிகளில் சூரிய வெளிச்சம் பூமியை தொடுவதே இல்லையாம். அதனால்தான் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட்டு கொண்டு வளர்கின்றன. இங்கே வாகனத்தை நிறுத்தி நமக்கு ஒரு மரத்தை காண்பித்து அதன் வயதை நமக்கு சொன்னார். கிட்டத்தட்ட 150 வயதிற்கு மேல் இருக்குமாம். இங்கு ஒரு பட்டாம்பூச்சி பறந்து சென்றது. அது இந்த வனத்தின் தேவதை என்று சொன்னார். நன்கு வளர்ந்த ஒரு மனிதனின் உள்ளங்கை அளவிற்கு இருந்தது அந்த பட்டாம்பூச்சி. சிறிது நேரம் இளைப்பாறிய பின் நமது பயணத்தை தொடரலாம். உள்ளே செல்ல செல்ல எங்கும் நிசப்தம். சாதாரணமாக மற்ற வனங்களில் காணப்படுவதைப் போல் சிறுவண்டுகள் பறவைகளின் சத்தம் இங்கு பெரிதாக இல்லை. அதனால்தான் இதற்கு இந்த பெயர் வந்ததாம், சைலண்ட் வேலி. இதோ இந்த மரத்திற்கு வயது 200க்கும் மேல் இருக்குமாம். இந்த அலுவலகத்தில் சென்று மீண்டும் ஒரு முறை நமது தகவல்களை அவர் பதிவு செய்தார். இங்கே கழிப்பிட வசதியும் இருக்கிறது, வேண்டுமென்றால் செல்லுங்கள் என்றார். இங்கே 1974ஆம் ஆண்டு
ஒரு அணை கட்ட பദ്ധதி இருந்ததாம். மேலே சென்ற வாகனங்கள் இதுபோல் நிறைய கீழிறங்கிக் கொண்டிருந்தன. அணை கட்டி அதன் மூலம் புனல் மின் நிலையம் ஒன்று அமைக்கவும் மின்சாரம் தயாரிக்கவும் திட்டம் தீட்டப்பட்டதாம். அதன் பிறகு பல இயற்கை ஆர்வலர்களின் போராட்டத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக இவர் சொன்னார். அவ்வாறு அந்த அணை கட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 830 ஹெக்டேர் அளவிலான அடர்ந்த வனம் நீருக்கு அடியில் சென்று இருக்கும். வழிநெடுக இது போன்ற சிறு ஓடைகள் வெயில் காலம் என்பதால் வறண்டு காட்சியளிக்கிறது. இது போன்ற பல சிறு ஓடைகள் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய நதியாக உருவாகிறது. அமைதியான அழகான ஒரு வனம், இயற்கையை ரசிக்க ஒரு நல்ல ஒரு இடம். ஆனால் பாதை சற்று மோசமாக இருப்பதால் இந்த ஓடையில் அவர் நிறுத்தி, இந்த நீரின் சுவை மிகவும் நன்றாக இருக்கும், முகம் கழுவிவிட்டு சிறிது அந்த நீரை குடித்து வாருங்கள் என்று சொன்னார். இந்த சைலண்ட் வேலியில்தான் நமது தமிழகத்தின் பவானி ஆறும் கேரள மாநிலத்தின் குந்தி ஆறும் உருவாகிறது. பவானி ஆறு காவிரியில் கலக்கிறது. குந்தி நதி கேரள மாநிலத்தின் 2வது மிக நீளமான நதியான பாரதப்புழாவில் சென்று கலக்கிறது. அங்கிருந்து கிளம்பினோம். மிகவும் அமைதியான ஒரு பயணம். இயற்கையை ரசித்துக்கொண்டே வந்தவர்களுடன் சிறுகதை பேசிக்கொண்டும் மேலும் ஓட்டுநர் அவர்களின் பல அரிய தகவல்களை பரிமாறிக்கொண்டும் பயணம் தொடர்கிறது. இங்கிருந்துதான் அமைதி பள்ளத்தாக்கின் அடர்ந்த வனம் ஆரம்பிக்கிறது. நுழைவாயில் நம்மை வரவேற்கிறது. ஒவ்வொரு மரங்களை பற்றியும் ஓட்டுநர் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே வந்தார். சைராந்திரி வனப்பகுதியை நாம் அடைந்து விட்டோம். இங்கேதான் நாம் வந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோபுரத்தின் மேல் ஏற ஒரே நேரத்தில் 12 பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டாம். மேலே ஏறி பார்த்தால் 360 டிகிரி கோணத்தில் இந்த வனத்தின் காட்சி மிகவும் அழகாக தெரியும். இங்கே பல ஆராய்ச்சியாளர்கள் இன்றளவும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த கோபுரத்தின் மீதேறி நாம் கண்ட காட்சி சுற்றிலும் பசுமை வனம். அந்த அணையை மட்டும் இங்கு கட்டியிருந்தால் இவை அனைத்தும் நீருக்கடியில் மூழ்கியிருக்கும். வெள்ளிக்கட்டி உருகி வருவது போல் அருமையான தெளிந்த நீர். இங்கிருந்து இறங்கி அங்கே நாம் செல்லலாம். குந்தி நதி. அணை கட்டும் திட்டம் ஆரம்பித்த போது இந்த இரு மலைப்பகுதியை இணைக்கும் வகையில் ஒரு இரும்பு பாலம் அமைக்கப்பட்டதாகவும் கடந்த காலங்களில் அது துருப்பிடித்து சேதமடைந்து விட்டதாகவும் அவர் சொன்னார். நானும் பல காணொளிகளில் அந்த பாலத்தை பார்த்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், இந்த அழகிய காட்சி அனைத்தும் நீருக்கடியில் மூழ்கியிருந்தால். இது ஆராய்ச்சியாளர்கள் கட்டி வைத்த பானையாம். சாதாரண நாட்களில் இந்த மரம் விடும் தண்ணீரும் மழைக்காலங்களில் இதில் வரும் தண்ணீருக்கும் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க இவ்வாறு தினமும் அந்த பானை அங்கு கட்டி வைப்பார்களாம். ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வனப்பகுதிக்குள் நம்மை அழைத்துச் சென்றார். நமக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை நாமே கொண்டு வருவது நல்லது.
செய்ராந்திரி வனம். இது புலியின் திடக்கழிவாம். வரிப்புலி. அதன் கழிவில் இருக்கும் ரோமங்களை பாருங்கள், ஜீரணமாகாமல் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னார். மிருகங்களை பார்க்க முடியுமா என்று கேட்டதற்கு, அவைகளுக்கு பசித்தால் வெளியே வரும் என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். இதோ இந்த மரத்தை பாருங்கள், இதுதான் முற்காலங்களில் ரயில் தண்டவாளங்களில் குறுக்காக இடப்பட்டிருந்ததாம். தற்பொழுதுதான் அதை கான்கிரீட்டாக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு முன்பெல்லாம் இந்த மரத்தை தான் தண்டவாளங்களின் நடுவே இடுவார்களாம். தற்பொழுது உடைந்த பாலம் இருந்த பகுதியில் புதிதாக பாலம் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறதாம். இதுதான் வெடிப்பலா. நான் முன்பே சொன்னேன் அல்லவா, சிங்கவால் குரங்குகளின் மிக முக்கியமான உணவு. இந்த மரங்கள் இங்கு நிறைய இருக்கின்றன. ஆயிரத்தி 1984 ஆண்டு இது ஒரு தேசிய வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. காட்டினுள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நாம் நடந்து வந்து விட்டோம். இன்றளவும் புதிய புதிய உயிரினங்களை இங்கு கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவே நம் கோபுரத்தின் மேலிருந்து கண்ட காட்சி. மழைக்காலங்களில் இதைவிட அழகாக இருக்குமாம். தற்பொழுது பாலம் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. பாலம் இருக்கும் பொழுது பாலத்தின் மீதேறி மலையின் பகுதியில் நாம் நடந்து சிறிது தூரம் செல்லலாம் என்றும் சொன்னார். கண்கொள்ளா காட்சி. அதனையெல்லாம் கண்டு ரசித்துவிட்டு நாம் மீண்டும் மேலேறி நமது வாகனம் நிறுத்துமிடத்திற்கு வந்து கொண்டிருந்தோம். இங்கே ஒரு சிற்றுண்டி விடுதியும் இருக்கிறது. ஆனால் இங்கே சாப்பிட நமக்கு தேநீரும் சர்பத்தும் தேங்காயும் வெல்லமும் வச்சு சமைத்த அடையும் மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் கொண்டு வந்த குடிநீரை வைத்துவிட்டு இங்கு பிடித்து குடியுங்கள். அதன் சுவை சற்று வித்தியாசமாக இருக்கும். சிறுவாணி நதியின் சுவையைப் போன்றே இந்த நீரின் சுவையும் ஒத்திருந்தது. இங்கே வாங்கிய உணவு பதார்த்தங்கள் சாப்பிட்டு சற்று இளைப்பாறி விட்டு இங்கு ஒரு அருங்காட்சியகம் இருப்பதாக அவர் சொன்னார். அங்கே நம்மை அழைத்துச் சென்றார். இந்த அருங்காட்சியகத்தில் இதன் வரலாறும் இங்கே இருக்கும் விலங்குகளின் தனித்தன்மையும் இதன் புவியியல் அமைப்பும் தனித்தன்மையும் நன்றாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கால் வைத்தால் விளக்கெறும் வகையில் தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வேலை செய்வதில்லை. விளக்குகள் ஏதுமில்லை. சூரிய வெளிச்சத்தில் மட்டுமே நாம் காண முடியும். சிங்கவால் குரங்கு. வரும் வழியில் இதன் ஒரு கூட்டத்தை நாம் காண நேர்ந்தது. ஆனால் காணொளி எடுப்பதற்குள் அவை காட்டுக்குள் சென்று மறைந்து விட்டன. ஒவ்வொரு விலங்குகளின் கால் தடமும் அதனை பற்றிய விளக்கமும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பல மூலிகைகள் இங்கு செழித்து வளர்கிறது. இதோ இந்த பள்ளத்தாக்கின் வரலாறு ஆண்டு விகிதமாக இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முழுமையாக பார்த்து படிக்க மட்டுமே நமக்கு 15 to 30 நிமிடம் தேவைப்படும். அதனை பார்த்து முடித்த பின் வெளியே வந்தோம். வெளியே இது போன்ற அழகிய ஒரு தோட்டம். நல்ல மலர்கள் நன்றாக பராமரித்து வைத்திருக்கிறார்கள். பிறகு மேலேறி நமது வாகன நிறுத்துமிடத்திற்கு செல்லும் வழியில் இது போன்ற சில சிறிய பாலங்கள் நிறைய இருந்தன. 1.5 கிலோமீட்டர் தூரம் வனத்தினுள் நடந்து சென்று திரும்ப மேலேறி வந்தோம். இங்கிருந்து
நமது பயணத்தை மீண்டும் தொடரலாம். நாம் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்ப செல்வோம். வரும்பொழுது இருந்த உற்சாகம் திரும்பிச் செல்லும் பொழுது நம்முடன் பயணித்த எவருக்கும் இல்லை. சாலைகள் ஆங்காங்கே கரடுமுரடாக இருக்கிறது. கீழே வனஸ்ரீ என்று ஒரு கடையும் இருக்கிறதாம். இங்கு விளைவிக்கப்படும் பொருட்களும் மலைவாழ் மக்கள் சேகரிக்கும் தேனும் கிழங்குகளும் நன்னாரியும் மேலும் இங்கு தயாரிக்கப்படும் உணவுகளும் கிடைக்கும் என்று சொன்னார். இதுவே அந்த கடை. நமது இன்றைய பயணம் பல தகவல்களுடன் நன்றாக முடிந்தது. இந்த காணொளி பிடித்திருந்தால் இதனை பகிருங்கள்.